ஞானம். அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாயிருக்கும்! அவருக்கு தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. யோபு 12:13. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மனிதனுக்கு ஞானம் புத்தி மிகவும் அவசியம். ஞானம் புத்தி இல்லாமல் அநேகர் பல வழிகளில் சென்று ஏதாகிலும் பிரச்சனைகளில் மாட்டி விடுபட முடியாமல் தவிக்கிறார்கள். அநேகர் தங்களை ஞானிகள் என்றும் புத்திமான் என்றும் நினைத்து தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்கிறார்கள். உண்மையான ஞானம் நம் தேவன் கொடுக்கும் ஞானம் ஒன்றே. அவருடைய ஞானத்திற்கு, புத்திக்கு, ஆலோசனைக்கு, வல்லமைக்கு முன்பாக ஒருவரும் நிலை நிற்க முடியாது. தங்களை புத்திமான் என்று நினைத்து பல குறுக்கு வழியை கையாண்ட அநேகர் பிற்காலங்களில் மாட்டி ஒன்றுக்கும் உதவாமல் போகிறார்கள். ஆனால் ஞானத்தை கொடுப்பவர் தேவன் ஒருவரே. ஞானத்தில் குறைவுள்ளவர்க்கு, அவரிடம் கேட்பவர்களுக்கு அவர் கொடுப்பதாக அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். சாலமோன் ஞானத்தை தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொண்டார். ஞானி என அறியப்பட்டார். ஞானத்தில் அவரை போன்று அதன் முன்பும் யாரும் தோன்றியதில்லை, பின்பும் தோன்றுவதில்லை என்ற அளவுக்கு தேவன் ஞானத்தால் அவரை ஆசீர்வதித்தார். படிக்கிற பிள்ளைகளுக்கு, வேலை செய்கிறவர்களுக்கு ஏற்ற ஞானம், புத்தி, ஆலோசனை தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே கொடுக்க முடியும். அவர் ஞானத்தினால் பூமி அனைத்தையும் படைத்தார், மனிதனை படைத்தார். அவர் ஆலோசனையை கேட்ட யாரும் வழி விலகியது இல்லை, கெட்டு போனது இல்லை. இன்று அநேகர் தங்கள் நண்பர்களின் ஆலோசனைகளை கேட்டு கெட்டு போகிறார்கள். அநேகர் தீய தவறான தீர்மானங்களை எடுக்கிறார்கள். அதன் முடிவே அழிவு என அறியாமல் இருக்கிறார்கள். ஆம், நமக்கு தேவையான ஞானம், புத்தி, ஆலோசனையை நாம் தேவனிடமும் கேட்கும் யாவருக்கும் இலவசமாய் கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவிடமும் கேட்டு பெற்றுக்கொண்டு புத்தியுள்ள, ஞானம் நிறைந்த, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.